أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. சிறப்பு வந்திருக்கிறார் அது நாம் படித்து பெருமை சேர்க்கிறது. எனவே அவரை வருக வருக என்ற வரவேற்பு பேரூராட்சி மன்ற தலைமை அலுவலர் இஓ அவர்கள் இங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்பு அவர்கள் பொதுமக்கள் சார்பாக நன்மை கொடுத்திருக்கக்கூடிய நண்பர்களையும் சாமியார்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பிளாஸ்டிக் இது தொடர்பாக உங்களிடையே உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த அமைதியான இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது பேரூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் மக்களுக்கும் அன்பு செல்வ குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் என்பதற்கு தெரிவித்துள்ளேன். அதாவது இந்த அகரப்பட்டினம் பேரூராட்சியில இத்தனை காலமா நமக்கு பிளாஸ்டிக் தேடி பெறுகிறோமா அதை வந்து இப்ப நம்ம ஒழிக்கிறதுக்காக இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை ஒழிக்கிறதாக அவங்க எல்லாரும் வீட்டை சுத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இருப்பாங்க. ஆனால் இது வந்து நான் வந்து நீலகிரி மாவட்டத்திலே தான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாவட்டத்தில் புதிதாக எனக்கு மற்ற பேரூராட்சி தலைவர் அவர்கள் இதை பற்றி நான் தெளிவாக எடுத்துரைத்தேன். அவர் செஞ்ச நல்லதுக்கு சொல்லி அவர் ஒத்துட்டு இருந்தார். ஆனால் இதில் வந்து என்ன தேர்வுனா எத்தனையோ மாணவர்கள் அதை கண் முன்னாடி நானே பார்த்துக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் இருந்த கேள்வி அந்த பார்த்தாங்க. அந்த இதனால நமக்கு பல வகை கேடு இருக்கிறது. இந்த ஓட்டத்தில் இருந்தாலும் சரி, வேற இந்த கடையில் இருந்தாலும் சரி, இதுல ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கேள்விகள் இருக்குது. அதனால அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். அதனால உங்க பெற்றோர்களுக்கு நீங்களே சொல்லி கடைகளில் இருந்து நம்ம வீட்டிலிருந்து ஒரு சின்ன ஒரு பைக் கொண்டு வந்தாரு போகுது. அதுல நம்ம என்ன திங்க் பண்ணலாம். இதுல ஒரு கேள்விகளை கொண்டு போனா கேள்விகள் ஏதாச்சும் கொண்டு வந்து அப்படியே அந்த டிரைனேஜ் அப்படியே கொட்டிடுவோம். அப்ப டிரைனேஜ் கொண்டு அதை சுத்தம் பண்றதுக்கு நாங்க சுத்தம் பண்றோம். சுத்தம் பண்ணி எடுக்கும் போது அதை சுத்தப்படுத்தி அப்புறம் வேற இந்த இயற்கை வச்சு போனாங்க அப்படியே மாற்றணும். இதனால பல வகையான இதுல உண்டாகுது. எனக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்க நம்ம சேர்ந்தது வந்து இத்தனை காலமா இந்த அகராப்பட்ட பேரூராட்சியில வந்து எந்த விதமான நம்ம சுத்தம் பண்ணி யாருக்கும் தெரிவிச்சுவாங்க. ஆனா நாங்க வந்து இப்ப நானே நீலகிரி மாவட்டம் தான் வச்சிருக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம தலைவர் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அவரே இந்த ஸ்கூல்ல போய் நம்ம ஒரு விழிப்புணர்வு வேலை நடத்தணும்னு ஒரு ஐடி கேட்டிருந்தாரு. இது நாங்க என்ன செய்யறேன்னா உங்களோட எல்லாத்துக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணி, அதனால இது ஒரு செய்தி சொல்றோம். அந்த விழிப்புணர்வு பேரணியில நீங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கான வாசகங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தரோம். அவன் நீங்க ஒரு 2 ஹவர் வந்து அது விழிப்புணர்வு பேரணி இருக்கு. நீங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுல வந்து என்னன்னா இதுல பெருமைக்கு மதிப்பு யாருக்கும் நம்ம தேர்தல் தலைவர்கள் தான். ஏன்னா அவரை வந்து இந்த மாதிரி நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காரா அவரை வந்து இந்த ஊருக்கு நல்லது எதுன்னு இருக்காரு.
ஆனா நான் வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துல விசிட் பண்ணும்போது என்னன்னா எல்லா இடத்துல ட்ரைனேஜ் அப்படி இருக்குது. ஆனா மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்ப தலைவர்கிட்ட கேட்கறதா என்ன இந்த மாதிரி ட்ரைனேஜ் இருக்கு, தலைவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி யாரும் ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணல, இது வந்து நம்ம கரெக்டாக அவரை சொல்லிட்டு இருந்தாரு. அதனால முதல்ல வந்து நம்ம இந்த காட்சி கொடுப்பதை வந்து நீங்க ஒரு விழுப்புணர்வு பேர் நீங்க சொல்லி தரணும். அதை உங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆக்கி நம்ம அதிகமாக நம்ம பேச விரும்பல. இப்போ நீங்க இதுக்கு நம்ம தலைமை ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு விழுப்புணர்வு பேர் நடத்துறதுக்கு ஒரு தேதி எனக்கு அறிவிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பேரரசு பெற்ற தலைவரும் உங்களுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் அவருக்கு பேச அழைக்கிறேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா மாணவர்களுக்கும் இந்த காலை நேரத்தில் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இதற்கு முன் உங்கள் போன்று இந்த வரிசையில் நின்று இங்கே நமது தேசிய கீதங்கள் எல்லாம் பாடும்பொழுது நான் நின்றவனாக எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தினார்கள். நான் அப்படி இருந்த மாணவன் உங்கள் முன்னே நின்று இந்த ஊருடைய பேரூராட்சி தலைவர் என்ற முறையிலே எனக்கு தோன்றும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த மாணவ செல்வங்களிடத்திலே நான் வந்திருக்கின்றது, நமது ஊருக்கு நீங்கள் எல்லாம் ஒரு உதவி செய்யுங்கள் என்ற முறையிலே உங்களிடத்திலே உதவி கேட்டவனாக வந்திருக்கின்றேன். காரணம், நமது ஊருடைய நிலைமை நீங்கள் சிறுவராக இருந்தாலும் கூட எங்கு பார்த்தாலும் குப்பைகளும் கூலங்களுமாக இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற நிலை நமது ஊரிலே இல்லை. இதை யார் மாற்றுவது, எப்படி மாற்றுவது என்ற ஒரு முயற்சியை யார் செய்வது என்ற கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கின்றது. பேரூராட்சி செய்வதா, பொதுமக்கள் செய்வதா, யார் செய்வது? நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன், நாம் செய்வோம். நிச்சயமாக நம்மால் முடியும். நீங்கள் எல்லாம் இதற்கு உதவி செய்தீர்களானால் நமது ஊர் ஒரு சுகாதாரமான ஊராக நிச்சயமாக மாற்ற முடியும். நான் யாரிடத்திலும் உதவி கேட்டு இதுவரையிலும் செல்லவில்லை. முதலாக நான் படித்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து என்னை போன்று நான் முன்பு இருந்ததை போன்று இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே உங்களிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கின்றேன். இதை நீங்கள் உதவியாக செய்தீர்களானால் வருகின்ற காலங்களிலே அதிராம்பட்டினம் ஒரு சுகாதாரமான ஊராக மாற்ற முடியும். அதை மாற்றியதற்கான பங்குகளும் அதற்கான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீர்களானால் வரக்கூடிய காலங்களிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் செய்த உதவியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். வருங்கால சந்ததிகளுக்கு நாம் செய்கின்ற உதவி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், வருங்கால பிறப்புகளுக்கு நாம் செய்கின்ற உதவி, நிச்சயமாக இந்த உதவியை நாம் செய்ய வேண்டிய கட்டாய காலத்திலே இப்பொழுது இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கூலம், குப்பை, கழிவு நீர் தேக்கம். இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தோமானால் கேரி பேக் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பை மற்றும் டீ கப், இந்த பிளாஸ்டிக் பொருள்களால் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு தெரியாது. நமது கையிலே ஏதாவது வெட்டினால் ரத்தம் வரும், அப்போது அதற்கு கட்டுப்படும். ஆனால் பிளாஸ்டிக் பைகளை, பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமலே நமது உடலுக்குள்ளே ஒரு வியாதியை நாம வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இது யார் செய்த தவறு? யார் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்த முடியும்? யார் மீதும் சுமத்த முடியும். யாரெல்லாம் பயன்படுத்துகின்றோ அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய வியாதி. ஆனால் கண்ணுக்கு தெரியாது, மறைவாக நாமே காசை கொடுத்து வியாதிகளை உண்டு பண்ணிக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கின்றோம். தயவு செய்து மாணவர்களை, நாங்கள் மார்ச் 1ஆம் தேதி இந்த பிப்ரவரியை முடித்துவிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் அதிராம்பட்டினத்திலே பிளாஸ்டிக் பை, கேரி பேக்கிற்கு தடை விதிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை ஆட்டோ விளம்பரம், சுவரொட்டிகள், நோட்டீஸ்கள் அடித்து மக்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக இருக்கின்றோம். எங்களுக்கு மக்கள் என்பது விட பள்ளி மாணவர்கள் ஒத்துழைப்பு செய்தார்களானால் நிச்சயமாக இதில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மனதிலே ஆழமாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், நான் 25 ஆண்டு காலமாக சிங்கப்பூரிலே நான் தொழில் செய்து என் குடும்பத்தோடு அங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றும் கூட என் மனைவி, மக்கள் எல்லாம் சிங்கப்பூரில் இருக்கும் நிலையிலே நான் நமது ஊர் சுகாதாரத்தின் மீது கவலைப்பட்டு நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன்.
இதற்கு ஒத்துழைப்பு நீங்கள் எல்லாம் தர வேண்டும். இந்த சிங்கப்பூரிலே ஒரு விஷயத்தை நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்திலே தான் ஆரம்பம் செய்கின்றார்கள். எல்கேஜி முதல் எப்படி அவர்கள் 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டு அந்த பள்ளிகளில் ஆரம்ப காலத்திலிருந்தே பழக்க வழக்கத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை போன்று அந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாழ்வதற்கு வசதியாக பண்ணி கொடுக்கின்றது. அதனால் தயவு செய்து மாணவர்களே அலட்சியமாக எடுக்காதீர்கள். உங்களுக்கு மார்ச் முதல் தேதி அல்ல, உங்களுக்கு இன்று முதல் நீங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த அதிராம்பட்டினத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் பைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த வகையிலும் சுகாதார கேடுகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. எதனால் சுகாதார கேடு ஏற்படுகிறது என்றால் அதிமுக்கியமாக சொல்லக்கூடிய விஷயத்திலே பிளாஸ்டிக் பை கேரி பேக்காக இருக்கின்றது. அலட்சியமாக எடுக்காமல் எங்களோடு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்து நமது ஊரை சுகாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மாணவனுக்கும் வர வேண்டும். அப்படி வருமானால் நிச்சயமாக அதிராம்பட்டினம் ஒரு சின்ன சிங்கப்பூராக என்னுடைய காலங்களில் மாறும். இது என்னுடைய முயற்சி மாத்திரமல்ல, உங்களுடைய உதவியும் சேர்த்துத்தான் அந்த ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உங்கள் முன் மைக் முன்னால் தோன்றி பேச வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. எனது ஆசை அதிராம்பட்டினம் சுகாதாரமாக மாற வேண்டும், அதற்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த உள் மனதிலும் எந்த எண்ணமும் கிடையாது. தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்து அதிராம்பட்டினத்தை சுகாதாரமான அதிராம்பட்டினமாக மாற்றுவதற்கு கேரி பேக் பிளாஸ்டிக் பையை நாமெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு தரலாமா? நிச்சயமாக நீங்கள் எல்லாம் தந்தீர்களானால் அதிராம்பட்டினத்திலே எவ்வளவு சீக்கிரம் குப்பை கூலங்களை ஒழிக்க முடியுமோ அதற்கு முயற்சிகளை நாங்கள் செய்து அதை உங்கள் மத்தியிலே அதை சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே, எங்கள் மாணவர்களிடம் நீங்கள் இன்று கேட்டுள்ள இந்த செய்தி இன்றே அதிராம்பட்டினம் நகருக்கு செல்கிறது. இன்றையிலிருந்து எங்கள் மாணவர்களும் சரி, ஆசிரியர்களாகிய நாங்களும் சரி, இந்த பாலித்தீன் பையை பயன்படுத்த மாட்டோம் என்று உங்கள் முன்னால் உறுதி கொள்கிறோம். சொல்லுங்க. பயன்படுத்த மாட்டோம். இன்றையிலிருந்து நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம். இந்த விழிப்புணர்வை எங்களிடம் ஏற்படுத்தி சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் பேரூராட்சி மன்ற ஈஓ அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வசலாம்.